ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே ஆண்டவருடைய சமூகமாகி அவருடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து திரும்பவும் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்வதற்கு, பரிசுத்த நாளிலே அவரை தொழுது கொள்வதற்கு மீண்டும் இந்த கிருபையை தேவனாக கர்த்தர்தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட கூட்டிக் கொடுத்த அந்த மகாபெரிய அன்பை எண்ணி நானும் என் தேவனாக கர்த்தருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனை பாடி புகழ்வதற்கு, மகிழ்வதற்கு தேவனாக கர்த்தர்தாமே நமக்கு கிருபை செய்தார். இந்த சமயமானது நல்ல வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று அவளின் கருத்தை உட்கொண்டு இதயத்தில் வைத்து அதை சிந்தித்து அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சமயமும் வேலையுமா இருக்கிறமைக்காக ஆண்டவருக்கு நானும் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நாட்காலங்களில் தேவ சமூகத்தில் நான் விழித்திருந்து காத்திருந்து ஜெபித்திருந்தது உண்டு. அப்படி விழித்திருந்து காத்திருந்து ஜெபித்த பொழுது அதிகாலை வேளையில தேவன் ஒரு வார்த்தையை எனக்கு தந்தார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவனாய கர்த்தர் எனக்கும் உதவி செய்வாராக. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரத்தில் 30வது வார்த்தையை தேவனாய கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தியான பகுதியாக பிரசங்க வாக்கியமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அதை நாம் அப்படியாக தியானிப்பதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கூட தயவு செய்வாராக. எடுத்த ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் நீக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுவதாக, நாம் நினைத்து பார்க்கும்படியாக, நாம் தியானித்து பார்க்கும்படியாக இறைவனாகி தேவன் இந்த நாளிலே எனக்கு உங்களுக்கு கேட்கிற எந்த ஒரு ஜனத்துக்கும் தேவனாகத்தில் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் துதிப்போமாக, சோத்திரிப்போமாக. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம், தேவனுடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நமக்குள் தேவன் வாசம் செய்கிறார் என்று அறிந்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறார். தேவன் நமக்குள் சந்தோஷமா இருந்தால் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருவேளை தேவன் ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் நமக்குள்ளாக அவர் துக்கமாக காணப்படுவார் என்று சொன்னால் நாமும் துக்கமாக நாமும் துக்கமாக உணர்வோம். நாம் துக்கமாகத்தான் நாமும் காணப்பட முடியும். அவர் துக்கப்படுகிற பொழுது நாம் சந்தோஷப்பட முடியாது என்று சொல்லி நாம் அனுபவங்கள்ல உணர்ந்த ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை தேவன் சந்தோஷமா இருந்து ஏதாவது இந்த உலகத்தினுடைய காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நிமித்தம் எனக்கோ உங்களுக்கோ ஒரு துக்கம் நமக்குள்ளே காணப்பட்டால் கூட தேவன் நமக்குள்ளே நம்ம மகிழ்கிற பொழுது, நம்மை குறித்து அவர் சந்தோஷமா இருக்கிற பொழுது நம்மேல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொன்னால் அவருக்குள்ளுக்கு இருக்கிற அந்த தேவன் என்ன செய்து விடார், அந்த துக்கத்தை கூட நமக்குள் அந்த வெளிக்காரியங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிற துக்கத்தை கூட மாற்றி அதை அப்படியாக லகுப்படுத்தி நம்மை திரும்பவும் சந்தோஷமாக அவருக்குள் நம்ம வைத்துக் கொள்வது என்பது தேவனுக்கு ஒரு கூடுகிற காரியம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை பல வேளைகளில் நாம் உணர்ந்திருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு கலந்து வந்திருக்கிறீங்க. வருகிற வரைக்கும் வந்து இங்கே முழங்கால் படியிட்டு இல்லை தேவனை தொழுது கொள்ளுகிற வரைக்கும் ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு காரியத்தினால, உங்களுடைய சூழ்நிலையினால, குடும்ப காரியங்கள்னால, ஏதாவது ஒரு காரியத்தினால உங்களுக்குள்ள ஒரு வகையான துக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம், மனபாரம் இருந்திருக்கலாம், ஒரு சில காரியங்கள் உங்களை அழைத்துக் கொண்டு இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் துக்கமுகமாக அவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு கூட இன்றைக்கு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நாம் துக்கமாக காணப்பட்டாலும் நமக்குள்ள இருக்கிற கருத்து அந்த துக்கத்தை மாற்றி நம்மை அவருடைய ஆவியிலே கலிகுறும்படியாக செய்து மகளை செய்து அந்த துக்கத்தையும் மாற்றி சந்தோஷப்படுத்துகிற தேவன் என்பதை இன்றைக்கு கூட ஒருவேளை கலந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் உணர்ந்திருக்கலாம். அவருடைய ஆவி நம்ம நிரப்புகிற பொழுது நாம் மகிழ்ந்து விடுகிறோம். நம்முடைய துக்கமெல்லாம்
அது நமக்கு காணப்படாமல் போகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களும் நமக்கு உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து துணிந்து நமக்குள் இருக்கிறான பரிசுத்த ஆவியானவரை, நம்முடைய தேவனை நாம் என்ன செய்கிறது இல்லை, துக்கப்படுத்துகிறது இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அறியாமலும் நாம் அப்படி அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன், உணர்கிறேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். தேவனை ஒரு மனிதன் ஒருவர் துக்கப்படுத்தி விட்டு ஒருவரும் சந்தோஷமாக அல்லது ஆசீர்வாதமாகவோ இருக்க முடியாது என்று நான் எண்ணுகிறேன். அதுதான் உண்மை என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அறியாமல் கூட நாம் என்ன செய்து விடக்கூடாது. என் தகப்பனே, நாங்கள் அறியாமல் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் அறியாமல் கூட உண்மை நாங்கள் துக்கப்படுத்தி விடக்கூடாது, உண்மை வருத்தப்படுத்தி விடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிறது என்று நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் அவைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்ளலாம் அல்லவா? அப்படின்னா கர்த்தர் நல்ல வார்த்தைகளை அருள வேண்டும் என்று நானும் என் தேவனை துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். எதெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது நாம் பாவம் செய்யக்கூடாது என்று அறிந்திருக்கிறோம். பாவம் தேவனை துக்கப்படுத்தும் என்று அறிந்திருக்கிறோம். துணிந்து ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது தேவனாய கர்த்தர் துக்கப்படுவார். நம்ம ரொம்ப மனசுல வச்சுக்கிடணும். தேவனாய கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருந்த போதிலும் நாம் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக தேவ சமூகத்திலே காணப்படுவோம் என்று சொன்னால் அது தேவனை துக்கப்படுத்தும். கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பிரியமானது, கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருந்தோம் நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் இது கர்த்தருக்கு சித்தம் என்று அறிந்திருந்த போதிலும் இப்படி போறது தான், இப்படி நடக்கிறது தான், இப்படி செய்கிறது தான், இப்படி பார்க்கிறது தான், இப்படி பேசுகிறது தான், இப்படி கேட்கிறது தான் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானது. அதுக்கு அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்று நாம் அறிந்திருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மாறாக நாம் எதையாவது செய்வோம் என்று சொன்னால் அதற்கு பேர் தான் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை ஒரு தேவனுடைய பிள்ளையை காண்பிக்கிற பொழுது அது தேவனை வருத்தப்படுத்துகிறதாக, துக்கப்படுத்துகிறதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டி இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் தேவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஒருவர் தேவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. அப்படி எதிர்த்து நிற்கிறது தேவனுக்கு ரொம்ப வருத்தத்தை கொண்டு வரும். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நன்றி இல்லாதவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம காணப்படக்கூடாது. எப்படி சொல்லிக்கொண்டே பல காரியங்களை போகலாம். அறியாமலும் இதை நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இவைகளெல்லாம் தேவனாய கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கோடிட்டு காட்டுகிறார் என்று நான் எண்ணுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை செய்யாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 4:30 நமக்கு இந்த நாளில் நினைவூட்டுதலாக நமக்கு தந்திருக்கிறதுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. எபேசியர் 4:30 இப்பொழுது தேவனுடைய பிள்ளை திரும்பவும் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4:30 வாசிக்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் துக்கப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 20 முதல் சில வாக்கியங்களை நாம் வாசிக்கிற பொழுது அறிந்து பின் பாவம் செய்கிறது துணிகிறார். அறிந்த பின் பாவம் செய்கிறது துணிகிறோம். அது எந்த பாவமா இருந்தாலும் அதை பாவம் என்று நாம் அறிந்து விட்டோம் அல்லவா, நமக்கு போதிக்கப்பட்டு விட்டது அல்லவா, நமக்கு சொல்லப்பட்டு விட்டது அல்லவா, நமக்கு தெரியும் தானே இது பாவம், இது பாவம் இல்லை என்று நாம் தேவாவினால் நமக்குள் இருக்கிற ஆவியானவரால் நாம் போதிக்கப்படுகிறோம் தானே. அப்படி நாம் போதிக்கப்படுகிற நாம் பாவம் அறிந்தும் ஒரு காரியத்தை, பாவமான ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது ரொம்ப துணிகரமானது. அப்பொழுது ஆண்டவருடைய இருதயம் நம்மை குறித்து துக்கப்படும். வாசிக்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 20 முதல் சில வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை
அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னலமை ரொம்ப கேடான காரியம். அறிந்த பின் பாவம் செய்கிறது ரொம்ப அக்கிரமா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவங்களுக்கு நல்லது. தெரிஞ்சு பாவம் செய்யறது கூடாது. இதுக்கு முன்னால பாவம் செஞ்சோம், ஆண்டவர் அறியல, அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், சரி அறியாமல் செய்தான் என்று தேவன் நமக்காக சிலுவையில் கூட அறிந்து பாவம் செய்தவர்களுக்காக விண்ணப்பித்தார் என்று பார்க்கிறோம். நம்ம உலகத்தில் இருக்கிற பொழுதும் நமக்குள்ள மனச்சாட்சின்னு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இறைச்சாட்சிங்கிற பிரமாணம் நமக்கு அந்த காலங்களில் இல்லாவிட்டாலும் மனச்சாட்சிங்கிற ஒரு பிரமாணம் நமக்குள்ள உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பிரமாணத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறபடினால நம்ம ஒரு தப்பு செய்யும்போது இது தப்பு நமக்கு தெரியும், இருந்தாலும் யார் தப்பு செய்யாம இருக்கா? எல்லாரும் தான் தப்பு செய்யறாங்க. யாரு பொய் சொல்லாம இருக்கா? யாரு அடுத்தவங்க பொருளுக்கு அடுத்தவங்களுடைய காரியங்களுக்கு ஆசைப்படாம இருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மனச்சாட்சிய ஒரு தலையில ஒரு கொட்டி அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம். சரி, அது தேவன் அறியாத காலம் என்றும் அதை காணாதவர் போல் இருக்கிறார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் இனி பாவம் செய்யக்கூடாது. இனி அப்படி பாவம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள ரொம்ப விசனமும் படுவார், கோபமும் படுவார். அது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று நமக்கு இங்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் தெரிந்தா சின்ன காரியம் தானே என்று அது பாவம்னு தெரிஞ்ச பிறகு அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருவருப்பான காரியம் அது தேவனுக்கு. அப்ப ரொம்ப ஆண்டவர் துக்கப்படுவாருன்னு நமக்கு அடுத்த வசனத்தில் கூட எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. வாசித்து பாருங்க. நாய் தான் கக்கிறதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று மெய்யான பழமொழியின்படியே ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ நம்ம எந்த பாவத்தையும் இனி அறிஞ்ச பிறகு பாவம் செய்யக்கூடாது. அதுல நம்மளை கவனமா காத்துக்கிடணும். அப்ப இப்படி எச்சரிப்பான வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் நம்மளை காத்துக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் 4 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களை இங்க வாசிக்கிற பொழுது அப்படி நம்ம பாவம் செய்தோம்னா ஆண்டவரே மறுதளித்ததுக்கு சமம், ஆண்டவரே மறுதளித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்த பின்பு துணிந்து பாவம் செய்கிறது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். வாசிக்கலாம். வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரமையை ருசி பார்த்தோம், பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவகுமாரனை திரும்பவும் தாங்களே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் ஆமா மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். முந்தி பாவம் செஞ்சோம், கர்த்தர் கழுவி எல்லாத்தையும் நம்மளை சுத்தி கற்றுத்தாரு. பன்றி போல இருந்தோம், நாய் போல கக்குனதே திரும்ப தின்னோம். அது நம்ம கண்ணுக்கு அருவருப்பாக தெரியவில்லை. திரும்ப திரும்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பாவம் செஞ்சோம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவராக தேவன் என்ன செய்திருக்கிறார், கழுவி நம்மளை சுத்திக்கிறது, நம்முடைய பிள்ளையாக நம்முடைய வீட்டிலே நம்மை சேர்த்து கொண்டார். நம்முடைய கூட்டிலையும் கூட அவர் வந்திருக்கிறார், நம்ம கூட்டுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார், அதுக்குள்ளே வாசமா இருக்கிறார், வந்து சந்தோஷமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் முகம் சொல்லிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா அவர் முதல்ல துக்கப்படுவாரு. அது வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம காலப்படக்கூடாது என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனையாக
காரியமும் இருக்கிறது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவர் நாமளும் சந்தோஷமா இருக்கும்படியாக, மகிழும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவம் என்று தெரிந்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல கூட இதை குறித்து நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்க. எபிரேயர் 10:26 முதல் சில வசனங்களை நம்ம வாசி பார்த்தா, நம்ம அறிஞ்ச பிற்பாடு, சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, சத்தியமுள்ள தேவனை அறிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஏதோ அறியாமல் செஞ்சுட்டோம்னா உடனே என்ன செஞ்சுக்கணும், எழுந்திருக்கிறது அந்த மாதிரி தடுக்கி விழுந்துட்டோம், அறியாம கவனக்குறைவினால ஒரு குறைவு நம்ம கிட்ட உண்டாயிட்டு, ஒரு சின்ன தவறு உண்டாயிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நமக்கு தவறுன்னு உடனே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருவாரு, நமக்குள்ள உணர்த்தி கொடுத்துருவாரு. அது தவறுங்கிறத உணர்த்தி கொடுத்துருவாரு. அதை எப்படியாவது எந்த வகையிலாவது ஒரு அறிவு சூடாவது கொடுத்து நமக்கு அதை உணர்த்தி கொடுத்துருவாரு. சார் நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமே, இது தேவனுக்கு வருத்தமான காரியமாயிட்ட, தேவனை வருத்தப்படுத்துற காரியமா இருந்திருக்கு, அவருக்கு துக்கமா இருந்திருக்குமே, நம்ம உணர்வு இல்லாம இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக்கை பண்ணி போட்டோமே, இந்த தவறை நம்ம பண்ணி போட்டோம்னு உடனே எந்த வகையிலாவது கர்த்தர் என்ன செய்வாரு, நமக்கு அதை உணர்த்திடுவார். அதான் சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம என்ன செய்யக்கூடாது. வாசிக்க சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, தெரிந்த பின்பு மனப்பூர்வமாக நம்மள ஒப்பு கொடுத்து நம்ம பாவம் செய்வோம்னு சொன்னா, பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பரிகாரம், ஆமா, அதுக்கு மறுபடியும் வேற எந்த பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அப்ப தண்டனை வரும். ஆண்டவர் துக்கப்படும்படியா ஒரு காரியத்தை நம்ம துணிஞ்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவரை வெச்சலப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அறிஞ்சு பாவம் செஞ்சதுனால கண்டிப்பா அதற்கு ஒரு தண்டனை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து ரொம்ப கவனமா நம்ம ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரியத்திலையும் நான் பார்த்து கவனமாக நம் நடை மேல கவனமா இருந்து நம்மளை காத்துக்கிடணும் அப்படின்னு இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. வாசிங்க. விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனமே இருக்கும். மோசேயுடைய பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கமில்லாமல் சாகிறானே. ஆமா, ஆண்டவரே நம்ம காலில் போட்டு மிதிக்கணும்னு அர்த்தம். இதுக்கு எவ்வளவு கடுமையான வார்த்தை இங்க பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க, உபயோகிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆண்டவரை மிதிக்கிறதுக்கு சமம் நம்ம அறிஞ்சு இனி பாவம் செய்கிறது. ஏன் பண்ணிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தராரு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நம்ம அப்படி செய்யறதா செய்ய மாட்டோம் தான், செய்திடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கர்த்தர் தரலாம் தானே. இல்லை யாராலும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிற நாம் ஒருவேளை கவனமாக இருந்தாலும் கவனக்குறைவினாலேயோ இல்லது அப்படியே துணிகரமாகவே யாராவது பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிருக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட ஆண்டவர் என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தரலாம் தானே. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியமாக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபை நாவை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு யோசித்து பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாம கூட பாவம் செஞ்சிடக்கூடாது, அறிஞ்சு செய்யவே கூடாது. அது தேவனை துக்கப்படுத்துகிறது. அது தேவன் துக்கப்படுத்துகிற மாத்திரம் தேவனை விசனப்படுத்துகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் இருந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு ஆத்மாவுடைய நிலைகளை குறித்து தேவனாய் கர்த்தர் லூக்கா புத்தகத்தில் சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார், சொல்லி வைத்து அது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சிறை ஒரு 10 வெள்ளி காசு வச்சிருந்து ஒரு வெளிசு காசு தொலைச்சி போட்டா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு 100 ஆடு இருந்து ஒரு ஆடு காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக கெட்ட குமாரனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியத்தை பிரசங்கிக்கிற பரிசுத்தவான்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னார்,
அது நம்முடைய கவனக்குறைவினால் உண்டான காரியம் என்று சொல்லுவார்கள். ரெண்டாவது காரியம், பேதமையான ஒரு ஆடு இது, அதனால அது தப்பி போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கெட்டகுமாரனை குறித்து நாம் போதிக்கப்படுகிற பொழுது அவன் அறிந்து துணிந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அனுபவிச்சு அவர் கூட இருந்து எல்லா அனுபவத்தையும் கண்டு அவன் துணிந்து தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிஞ்சு துணிகரமா தம்முடைய நல்ல காரியங்கள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்ட போய் தொந்திப்பா இருந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவனுக்கு பெரிய நஷ்டம், ஒரு கஷ்டம், குறைவு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் இப்ப பார்க்கிற பொழுது அந்த பேதமையான ஆடுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல நம்ம கவனக்குறைவுனால பிழைத்து போட்ட வெள்ளிக்காசும் நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல நம்ம தேவனுடைய குமாரனும் பிள்ளைகளுமா இருந்து எல்லாவற்றையும் அருந்திருக்கிறோம். மற்றவங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளவோ புத்தி சொல்றோம். குடும்பங்கள்ல மனைவிமாருக்கு புத்தி சொல்லுகிறோம். குடும்பங்கள்ல இருக்கிறான வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றோம். நமக்கு கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம அநேக நேரங்களில் புத்தி சொல்லுகிறோம். எங்களை பாரு ஊழியக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி விட்டுப்பட்டு என்ன செய்கிறோம், போதகம் பண்ணுகிறோம். பண்ணிக்கிட்டு நாங்களே அதை செஞ்சோம்னா அது எவ்வளவு தூரம் ஆண்டவரை வருத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம என்ன வேண்டியா இருக்கிறது. அப்படினால் நம்முடைய தேவனை நாம் ஒருபொழுது துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது என்றுதான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பாவம் செய்கிற பொழுது இப்படிதான் ஆண்டு ரொம்ப மனஸ்தாபப்படுவாரு. எதுக்கு இவங்களை ரட்சித்தோம், இவங்களை ரட்சித்தது தப்பா போயிட்டேன், இவங்களை ரட்சித்திருக்கலாமே, இதோட இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மளை குறித்து வருத்தப்படுவார். அது எப்படி நம்ம விளங்கிக்கிற மாதிரி சொல்றாருந்தா, பெற்றோர்களாக இருக்கிறார், பெற்ற பிள்ளை நமக்கு வருத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிள்ளைகளுடைய செயல்கள் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வருத்தப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன செய்வோம், ரொம்ப அந்த பிள்ளைகளை குறித்து நமக்குள்ள என்ன செய்வோம், வருத்தப்பட்டு இவனை பெறாம இருந்திருக்கலாம் போல, இவனை ஏண்டா பெத்தோன்னு இருக்கு அப்படின்னு வருத்தப்படுகிற மாதிரி ஆண்டவர் இவங்களை ரட்சித்து இவங்களுக்குள்ள எதுக்கப்பா வந்தோன்னு வருத்தப்படுற மாதிரி நம்முடைய காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியமா இருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனை உண்டாக்குனார் ஆண்டவர், உண்டாக்கும்போது சந்தோஷப்பட்டாரு, பெத்தபோது நம்ம பெற்றோர்கள் நம்ம குறித்து சந்தோஷப்பட்டது போல சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கப்பா இவங்களை படைச்சோம்னு வருத்தப்பட்டாரு, துக்கப்பட்டாரு, மனசாபப்பட்டாருன்னு அங்க எழுதப்பட்டு வாசிக்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் வாசிக்க. அவன் இதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் கொல்லாதே என்றும் ஆமா கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பெற்றதுக்காக வருத்தப்பட்டாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனை உண்டாக்குனதுக்காக வருத்தப்பட்டாரு. சரி, ரட்சிக்கப்பட்டுட்டோம். இவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமா இல்லாத காரியத்தை நம்ம ஏதாவது செஞ்சிடறோம்னு வச்சுக்கங்களேன், அப்ப ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார்கள். எதுக்கு இவங்களை ரட்சித்தோம், எதுக்கு இவங்களுக்குள்ள நம்ம வந்தோம், நாம் எதுக்கு இவங்களுக்குள்ள வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. முரட்டாட்டம் பண்ணுறது தான் என்னது, பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லுவோம், இல்லை அப்படி செய் இப்படி செய் பாப்பா, இப்படிமா இப்படி இருக்குமான்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சொன்னபடி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சொல்வழி இல்லாத பிள்ளைன்னு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். சொல்வழி கிடையாது, சட்டப்பையா இருக்கா அப்படின்னு சொல்றதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இதான் முரட்டாட்டம் பண்ணுகிறது என்று சொல்லி அர்த்தம். ஏசியா 65:2 நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசியா 65:2 வாசிக்கலாம்.
வாசியாம ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா எக்கோ அடிக்க பாருங்க. ஏசியா 65:2. அப்படிதான் அன்னைக்கு ஆதி இஸ்ரவேல் இருந்தாங்களாம். இந்த கடைசி காலத்துல தேவன் இருந்த தேவட ஜனங்களும் நம்ம அப்படி இருக்கிறது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. அது ரொம்ப அவருக்கு துக்கத்தை கொடுக்கும். சொல் பேச்சு கேட்காத பிள்ளையை குறித்து எந்த பெற்றோர்களும் சந்தோஷப்பட மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன். நம்ம தகவல் சந்தோஷப்படுவாரா? இதான் முரட்டாட்டம் பண்ணுகிறது. ஒன்னு சொன்னா ஒன்ன செய்யறது. வாசிங்க. நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனசண்டைக்கு நாள் முழுதும் நான் என் கைகளை நீட்டினேன். இவங்களுக்கு போய் நான் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கப்பா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம சொன்ன பேச்சு கேட்கல, ஆண்டவர் சொன்னபடி நடக்கல, அவர் பேச்சை நம்ம கேட்கல அப்படிங்கிறதுக்கு பேர் தான் முரட்டாட்டம் பண்றது. நிமிர்ந்து பேசுறது, நிமிர்ந்து இருக்கிறது. அவர் ஒன்று சொன்னா நம்ம ஒன்று செய்யறது, இதான் சொல் பேச்சு கேட்காதது. இது அப்ப முரட்டாட்டம் பண்றதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அது ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுத்தும், துக்கப்படுத்தும். அப்படி நம்ம ஒரு காலம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை தருகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசி பாருங்க. இப்படி முரட்டாட்டம் பண்றதுங்கிறது கீழ்ப்படியாமையும் காட்டுகிறதுக்கு அர்த்தமா இருக்கிறது. சொன்னபடி கேட்காம கீழ்ப்படியாம நடந்து கொள்ளுகிறது. இதெல்லாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற காரியம். 1 சாமுவேல் 15:21 முதல் சில காரியங்கள் வாசிப்பாங்க. இங்கே சவுலை குறித்து நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் சாமுவேல் புத்தகத்துல வாசிங்க. ஜனங்களோ ஆமா கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை குடித்துக்கொண்டு வந்தார்கள். அடுத்து வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கிற கீழ்ப்படுதலும் ஆட்டுக்களால் நிலத்தை பார்க்கிறோம், செவி கொடுத்தலும் உத்தமம், இரண்டாக பண்ணுதல் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரி. ஆமா அப்படின்னு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செஞ்சா அது பாவம், அது ஒரு சாபத்தை கொண்டு வந்துருன்னு உணரலாம அதில் தெரிஞ்சும் பாவம் செய்கிறது வேண்டாம் அப்படின்னு இங்கே என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் முரட்டாட்டம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாம முரட்டாட்டம் இதெல்லாம் ஆண்டவரை ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடிய காரியம், வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சவுலை குறித்து நாம் அடிக்கடி நாம் இந்த பகுதியில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த காரியத்தில் மாத்திரமல்ல, பல வேளைகளில் அவர் கீழ்ப்படியாம காண்பிச்சாரு, சொன்னதை செய்யல, சொல் பேச்சு கேட்கல, சாமியில் சொன்னதை கேட்கல, பல காரியத்தில் அவர் சொல்ல கேட்கல, அதுக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு இருந்தாரு. கடைசியில் செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்ப அவர் செய்ய முடியாம வச்சுட்டு அது பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். இவரை குறிச்சும் ஆண்டவர் மனசாவப்பட்டாரு, துக்கப்பட்டாரு அப்படி சொல்லி அதே அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாசிக்க 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் என்று சொன்ன பொழுது அவருக்கு மாத்திரமல்ல, அவரை ராஜாவாக்கின அந்த சாமுவேலும் நொந்து போனாருன்னு எழுதப்பட்டிருக்கு. மிச்சத்தையும் வாசி முடிங்க. அப்பொழுது சாமுவேல்
அதே அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து ராமனதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவருக்கும் ரொம்ப நோவா இருந்துச்சு. நம்ம நடத்துறவங்களுக்கும் நோவா இருக்கக்கூடாது, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கும் நம்ம ஒரு காலத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நோவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல நம்ம ரொம்ப விழிப்பா ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 2:1 உண்மை உள்ள ஊழியக்காரங்களை நமக்கு மேல அன்பும் அக்கறையும் பரியும் உள்ளவங்களை ஆண்டவர் கருத்தால நம்மளை ரொம்ப சிநேகிக்கிறவங்களை, நம்மிடத்துல அன்பா இருக்கிறவங்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதான், நம்ம கவனமா நடந்துக்கணும். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அவங்க நம்ம மேல துக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி துக்கப்படுத்த ஆண்டவர் துக்கப்படுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடும். தான் வாசிங்க 2 கொரிந்தியர் 2:11 2:1 சாரி. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் துக்கத்தினோட திரும்ப உங்களிடத்தில் வராதபடிக்கு மறுபடியும் வராதபடிக்கு நான் எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே இந்த கொரிந்தியர் சபையாரை குறித்து பவுலடியாருக்கு சில துக்கமான காரியங்கள், வருத்தங்கள் இருந்திருக்கு, மனசுல துக்கப்படுத்தி இருக்கிறாங்க, வருத்தம் இருந்திருக்கு. நான் திரும்பவும் துக்கத்தோடு அவங்ககிட்ட வரக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 8:7 கூட நம்ம வாசிக்க வேண்டியதா இருக்கிறது. வாசிக்க அவங்கள தள்ளுறதுங்கிறதும் அவனோட வார்த்தையை தள்ளுறதுங்கிறதும் ஆண்டவரே தள்ளுன மாதிரி, அவங்களே துக்கப்படுத்தின மாதிரி அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிற பாருங்க. 1 சாமுவேல் 8:7 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, உன்னை தள்ளல, நான் அவரை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார். சாமுவேல் அவங்கள நடத்திட்டு வந்தார். ஒரு தீர்க்கதரிசியா இருந்து, ஒரு ரட்சகனா இருந்து, ஆண்டவருடைய ஆவியினால அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த ஜனங்களை நியாயம் நீதிமா அவர் நடத்திட்டு வந்தார். அவருடைய பிள்ளைகள் அடுத்து அவர் ஸ்தானத்துக்கு வருகிற பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லி வேத பகுதியில் காண்கிறார். அது கொஞ்சம் வருத்தமான காரியம்தான். அதற்காக மொத்தத்தில் தேவன் வைத்த நியாயாதிபதிகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தும், மற்ற பிரஜாதிகளுக்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். வேண்டாம்னு இவர் சொல்லி பார்த்தாரு சாமுவேல். அதனால என்னென்ன பின்விளைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் உங்களுக்கு சொன்னாரு. என்ன சொன்ன போல உங்களுக்கு காதுல ஏறல. சரின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போனாரு. ஆண்டவரே, பிள்ளைகள் சரியில்லை என்பதற்காக இவர்கள் இப்படி ஒரு நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை துணிந்து கேட்கிறார்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோட ஆண்டவர் சமூகத்துக்கு போனார்னு சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் சரியில்லை, அதனால பிள்ளைகள் வேண்டாம், இதுக்கு என்ன மாற்று இருக்கிறது, இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு இருக்கிறது? தேவன் தான் எங்களை ஆள வேண்டும், மனிதர்கள் எங்களை ஆளக்கூடாது. தேவனுடைய நாமத்தினால எங்களை உண்மை போன்ற ஒரு உண்மை உள்ள தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகள் தான் எங்களை ஆள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவருக்கு அது சரியா இருந்திருக்கும். ஒருவேளை பிள்ளைகளை தள்ளிட்டு அடுத்து ஏதாவது மோசைக்கு அப்புறம் மோசையுடைய பிள்ளைகள் அந்த ஸ்தானத்துக்கு வரல, யோசுவாவை அந்த ஸ்தானத்துக்கு ஆண்டு வச்சது போல கண்டிப்பா அந்த சாமுவேலுக்கு அடுத்து யாராவது உண்மை உள்ளவங்க அவரோடு கூட இருந்திருப்பாங்க. அவங்கள ஆண்டவர் ஏற்படுத்தியிருப்பாரு. அப்படி இல்லாதபடிக்கு இவங்க சுய இஷ்டத்துக்கு இவங்க நல்லதுன்னு ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி சொன்னது ஆண்டவருக்கே ரொம்ப கஷ்டமா விசனமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி பார்க்கலாம். சரி, அவன் நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், நீ சொன்னாலும் கேட்க மாட்டான்,
இது ரொம்ப வருத்தமான ஒரு செயலாங்கம். ஊழியக்காரங்க சொல்லி ஒரு காரியத்தை கேட்கலன்னா ஆண்டவர் சொன்னாலும் இப்படிப்பட்டவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுவாரு. அப்போ ஒரு ஊழியக்காரனை தள்ளுறோம், உண்மையா நம்மளை நடத்துற ஒரு ஊழியக்காரனை தள்ளுறோம், அவருடைய வார்த்தையை நம்ம தள்ளுறோம், அவர் சொன்னபடி செய்ய மாட்டோம்னு நம்ம முரட்டாட்டம் பண்றோம், எதிர்த்து நிற்கிறோம், கீழ்படியாமை காட்டுறோம், அடங்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவரே தள்ள மாதிரி அப்படின்னு தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு மட்டுமா துக்கமா இருந்திருக்கோம், சாமிகள் ஐயாவுக்கு மட்டுமா துக்கமா இருந்திருக்கோம், அது ஆண்டவருக்கும் துக்கமா இருந்ததுங்கிறது அவருடைய வார்த்தையிலே நம்ம இங்க என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது. 2 திமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆனபடினா தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தேவனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடாது, தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற தேவனுடைய மனிதர்களுக்கும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒருவேளை அவங்க சொல்ற காரியம் இந்த காலங்கள்ல நமக்கு அது சரிப்பட்டு வராது போல இருக்கும், அது நடைமுறைக்கு ஒத்து வராது போல இருக்கும், அதனால ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாக்குற மாதிரி நமக்கு இருக்கும். இருக்கட்டும், அவர் கர்த்தருடைய நாமத்தினால் அது சொல்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா தப்பா முடிஞ்சிடாது, தப்பா போயிடாது, அது சரியா முடியும். அதுதான் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுல அவங்களுக்கு ஒரு காலமும் உண்மை உள்ள தேவனுடைய மனிதர்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. அதுவும் தேவனை வருத்தப்படுத்துகிற காரியம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய 2 திமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல அவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். துர்ப்புத்தி உள்ள மனுஷன் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் கர்த்தரை வருத்தப்படுத்துகிற காரியம், துக்கப்படுத்துகிற காரியம். இதனுடைய விளைவெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கல, நமக்கு தெரியும். நம்ம அப்படி இல்லை, அது நமக்கு தெரியும். எப்பவுமே நம்மளை சில காரியங்கள்ல நமக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறதும் நினைப்பூட்டிட்டு கொண்டு இருக்கிறதும் கூட நல்ல காரியம்தான். அப்போ நம்ம கொஞ்சம் விழிப்பா இருப்போம்ல, நம்ம கொஞ்சம் தெளிவா உறுதியா உண்மையா இருப்போம்ல, ரொம்ப கவனமா இருப்போம்ல, பார்த்து நடப்போம்ல. அதுக்காக சொல்றான்னு வச்சுக்கலாம். இல்லது இதை கேட்கிற யாராவது அதுல குறைவா இருந்தா, அதோட பாதிப்புகளால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க ஒத்துக்கிட்டு திரும்புறதுக்கு ஏதுவா இருக்கும்ல. நம்ம கர்த்தரை கஷ்டப்படுத்திட்டோம், நம்ம ஆண்டவரை கஷ்டப்படுத்திட்டோம், நம்ம வேதனைப்படுத்திட்டோம், துக்கப்படுத்திட்டோம், அதனுடைய பாதிப்பு தான் இப்ப நமக்குள்ள இப்படிப்பட்ட குறைவெல்லாம் உண்டாயிருக்கிறது, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்து திரும்புறதுக்காக ஏதுவா இருக்கும்ல. அதுக்காக கூட கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தரலாம். இன்றைக்கு பொதுவாக எங்கும் சபைக்குள்ளும் கூட ஆசீர்வாத பிரசங்கங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சபைக்கு வெளியில கேட்கறதுக்கே இல்லை, சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை. எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், நீ ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்படுவாய், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவாய், அப்படி இப்படி உனக்கு வியாதி எல்லாம் போயிடும், உனக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லிதான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சந்தோஷமா போறாங்க. ஆனா வாழ்க்கையில எந்த மாறுதலும் இல்லை. அவங்க வியாதிக்குள்ளதான் இருக்காங்க, வருத்தத்துக்குள்ளதான் இருக்காங்க, அவங்க வறுமைக்குள்ளதான் இருக்காங்க, பிரச்சனைக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க கர்த்தரை துக்கப்படுத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்க எந்த விஷயத்துல கர்த்தரை துக்கப்படுத்திட்டு வந்திருக்காங்கிறத அவங்களுக்கு இவங்க சொல்லி காட்டலன்னா, அதை அவங்களுக்கு உணர்ச்சி வைக்கலன்னா, அவங்க அறியும்படியா செய்யலன்னு சொன்னா, அவங்க அந்த பிரசங்கத்தை ஆசீர்வாதமான அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போனாலும் அவங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வருகிறது இல்லை, அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் வருகிறது இல்லை, அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வருகிறது இல்லை. இவங்களுடைய வாய் பேச்சினாலே, இவங்களுடைய வாய் சாதங்களினாலே அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று அவங்களை விட்டு இருந்த நெருக்கம் கஷ்டம்லாம் போயிட்டு போல அவங்களுக்கு அந்த நேரத்தில் உண்டானாலும் அது திரும்ப வந்து அவங்களை பற்றி கொள்கிறது ஜனங்கள் உணராது இருக்கிறார்கள். வந்தது போலே போறாங்க, திரும்பவும் இருந்தது போலே வந்துட்டு
இருந்தவங்கள இருந்து போகிறது தான் இன்றைக்கு தேவஜனங்களுடைய காரியமும் அவளை நடத்துகிற ஊழியக்காரருடைய காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. சரி செய்ய வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்படாவிட்டால் நமக்குள்ளே இறைவன் மகிழ மாட்டார். நமக்குள்ளே இறைவன் நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டார். நமக்குள் சந்தோஷமா இருக்க மாட்டார். அவர் சந்தோஷமா இல்லாத பொழுது, அவர் துக்கமாக இருக்கிற பொழுது, அவர் துக்கப்படுகிற பொழுது நமக்குள்ளே அந்த துக்கம் இருக்கிறது மாத்திரமல்ல, அதனுடைய துக்கத்தினுடைய பாதிப்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறது, காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இப்படி நமக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் இதை சொல்லுகிறார் என்று நான் எண்ணுகிறேன். 1 ராஜாக்கள் 21:25 ஒருவரை குறித்து இப்படி கசந்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 21:25 21:25 தன் மனைவியாக யோசேபேல் தோன்றிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாதனை செய்ய ஆமா தன்னை வெற்றி போட்ட ஆகாபை போல ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் கசந்து அங்கே எழுதினவரும் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் கசந்து அதை எழுத வைத்திருக்கிறார். அப்படிதானே? கசந்து அங்கே எழுதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படும். தன் மனைவியாக யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாதனை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருத்தனும் கிடையாது. அவ்வளவு மோசமான ஆளு அப்படின்னு ரொம்ப கசந்து இந்த வார்த்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கசந்து எழுத வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கசப்பு அந்த எழுதின தேவண்ட மனுஷனுக்குள்ள இருந்திருக்கவளுக்கு அவர் கசந்து அதை எழுதி வச்சிருக்க. இப்படி ஆண்டவரை கசந்து நம்மளை பொறுத்து கசந்து கொள்கிற அளவுக்கு நம்ம காரியம் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது என்று நமக்கு இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11:30-31 வாசி பாருங்க. சாலமோன் விக்கிராராதனை செய்து தன்னை கெடுத்து கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எதிர்த்தாரு. அநேக ஸ்திரீகளை நீ ராஜாவாகிற பொழுது உனக்கென்று படைக்காதிரு இருக்க வேணும் அப்படின்னு ராஜாக்களுக்கு எச்சரிப்பு உண்டாக நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனால் இந்த சாலமோனுக்கு 1000 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 300 வைப்பாட்டிகள் இருந்தார்கள் என்றெல்லாம், மறுமணியாட்டிகள் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையா ஒரு மனுஷனுக்கு? இவர்கள் அவருடைய இருதயத்தை வழிபோக செய்து பாவம் செய்ய வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் திரும்ப திரும்ப எச்சரித்தார், கேட்கல. இதை கூட இருந்த யெரொபெயாம் அறிந்திருந்தார். இதனால்தான் அவருக்கு அடுத்து அவருடைய பிள்ளைகள் ராஜாதிபத்தியத்தில் பெறப்பட முடியாம போயிட்டு ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை உடைச்சாரு அப்படின்லாம் அவருக்கு தெரியும். அதனாலதான் தாவீதுதான் 2 கோத்திரத்தை வச்சுட்டு 10 கோத்திரத்தை தனக்கு கொடுத்தாருன்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யெரொபெயாமுக்கு தெரியும். எதனால? ஆண்டவர் அருவருக்கிற அந்த விக்கிரக ஆராதனை அவர் செய்ததுனால தான் அவருக்கு தெரியும். வாசிங்க இப்போ. 11:30-31 வாசிங்க. அகியா தன் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யத்தை பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து அப்படி சொன்னாரு. அப்படி 10 கோத்திரத்துக்காரங்க இவரை பின்பற்றினாங்கன்னு இவரு அறிஞ்சிருக்கிறாரு. முக்கியமான
பெரிய அந்த ராஜாதிபத்தியத்தை அவருடைய சந்ததி இழந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இந்த பாவம் தான் அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான கொடிய பாவமாக அது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இதை கொடுத்தவர் அதை காத்து நமக்கு தருவார், காக்க முடியும், அவரால் காக்க வல்லவர்னே இவர் உணராம எருசலேம்ல அவருடைய ஸ்தானம் இருந்ததுனால, அவருடைய ஆலயம் இருந்ததுனால ஜனங்கள் அங்கே தொழுகிறதுக்கு போவாங்க. அப்படி தொழுகிறதுக்கு போகிற பொழுது அங்கே இஸ்ரவேலுடைய சாலமோனுடைய மகன் அவங்க சேர்ந்துருவாங்க, ஒரு மகனை பொண்ணு பக்கத்தில் சார்ந்துருவாங்க. அப்படின்னு இவனுக்கு ஒரு சிந்தனை வந்த பொழுது செய்யக்கூடாத அதே தப்பு இந்த மனுஷன் செஞ்சான். இது பெரிய சாபமாயிட்டு, பாவமானது மாத்திரமில்லை, இது பெரிய சாபமாயிட்டு என்று 13:26 முதல் 31 வரைக்குள்ள வசனங்களை நம்ம வாசி பார்த்தா என்ன செய்ய முடியும், அதில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று நம்ம என்ன செய்யப்படுகிறது? சாரி 12:26 முதல் அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 12:26 முதல். கொடுத்தவருக்கு காப்பாற்றி கொடுக்க தெரியாதா? ஒரு உண்மையா இருந்தா போதும் தானே. ஏதாவது ஒண்ணு பார்த்து நம்ம மனசுல ஒரு தப்பு கணக்கு போட்டு அதற்காக தேவனுடைய வழியை விட்டுறக்கூடாது, தேவனுடைய பாதையை விட்டுறக்கூடாது, தேவனுடைய சத்தியத்தை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா ஆண்டவரை விட்டுட்டோம்னு அர்த்தம். ஆண்டவரும் நம்மளை விட்டுருவாரு. ரெகபியாம் கடைசியில தேவனாக்கி ரகாமி விட்டுட்டார். எனக்கு அறிஞ்சு துணிஞ்சு பாவம் செஞ்சான். சாலமோனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை உண்டாச்சு? அவருடைய சந்ததி ஏன் கைவிடப்பட்டுச்சு? இந்த ராஜாதிபத்தியம் ஏன் அவருடைய விட்டும் அவருடைய சந்ததி விட்டும் போச்சுன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இவர் அதே தப்பு பண்ணதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதா இருக்கும். ஆமா, இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திருப்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜா யெரொபெயாமின் பட்சமாய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆமா, அப்படி தப்பா சிந்திச்சா தப்பா ஏதாவது சாத்தா நமக்குள்ள அதுக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணி விட்டுருவான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி ஒன்றினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போறது உங்களுக்கு அங்க போவாதீங்க, தேவனை தொழுகிறதுக்காக போவாதீங்க. இஸ்ரவேலே, உங்களை எகிப்து தேசத்தில் தரப்பட்ட உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தார். இந்த காரியம் பாவமாயிற்று. பாத்தீங்களா? பாவமானது மாத்திரமில்ல, சில காரியங்கள்ல சாபமாவும் முடிச்சிடும். போதும் பாவமானது மாத்திரமில்ல, சாபமாக ஆயிடும். இந்த கன்றுக்குட்டியை பத்தி ஆரோன் செஞ்ச பெரிய பொல்லாப்பும் தப்பும், ஜனங்கள் அதனால பாதிக்கப்பட்டதும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொன்று அழிக்கப்பட்டதும் எல்லாம் தெரியும். இந்த யெரொபெயாமுக்கு தெரியும். தெரிஞ்சும் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது ரொம்ப ஒரு வருத்தமான காரியம். செய்யக்கூடாததை நாம் செய்துவிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அநியாயம் செய்யக்கூடாது. தேவனுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. அதுவும் ஆண்டவர் வருத்தப்படுத்துகிற ஒரு காரியம்தான். 2 சாமுவேல் 3:28-29 வசனங்களை வாசி பாருங்க. 2 சாமுவேல் 3:28-29 வசனங்களை வாசி பாருங்க. யோவாபை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவாபு தன்னுடைய சாணத்தை காத்துக்கொள்வதற்காக
பாவம் செய்தார். நம்முடைய ஊழியத்தை காத்துக்கொள்ளுங்கிறதுக்காக, நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களை, ஆவுக்குரிய ஸ்தானங்களை, பதவிகளை காத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த யோவாபு மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஊழியங்களை கூட காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்ம யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யறது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், வருத்தப்படுத்துகிற காரியம். அது பெரிய சரிவ, தீமைய, ஒரு இழப்ப, நஷ்டத்தை, ஒரு கஷ்டத்தை நமக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடும். வாசிங்க. தாவீது அதை கேட்டபோது நேரன் குமாரனாய் அப்னேரின் இரத்தத்திற்காக ஆமா ஆமா என் மேல் என்ற ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்குள்ளோ என்றைக்கும் பழி இல்லை, பழி இல்லை என்று அது யோவாவுடைய தலையின் மேலும், யோவாவுடைய தலையின் மேலும், அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும், தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக என்று சொல்லி யோவாவின் வீட்டாளர்களே, ஆமா வீட்டாளர் பிரியமியக்காரனும் குஷ்டரோகியும் நடக்கிறவரும் பட்டயத்தால் விழுகிறவரும் அப்பம் குறைச்சலும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றார். அவர் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவாவியை பெற்றவர். அவருக்குள்ள இந்த தேவாவியானவர் இப்படி யோவாபை சபிச்சாருன்னு நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப சாபகரமான ஒரு காரியம். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அடுத்தவனை என்ன செய்யக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது, கெடுக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. நம்முடைய காரியத்தை, நம்முடைய ஊழியத்தை, இல்லை நம்முடைய ஏதாவது ஒன்றை, இல்லை நமக்கு இருக்கிற பெரிய உயர்ந்த சாதத்தை ஏதாவது தட்டி பறிச்சிருவாங்கிறதுக்காக இப்படிப்பட்ட கடுமையான கொடுமையான அநியாயங்கள்லாம் செய்யக்கூடாது. அப்னேரை இவர் கொண்டு போட்டாரு. இந்த அப்னேர் உயிரோடு வந்தா என்னைக்குனாலும் நம்மளுடைய தலைமை போஸ்டுக்கு, அந்த ராணுவ தலைமை போஸ்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னு இவர் நினைச்சு காரணம் இல்லாம அப்னேரை கொண்டு போட்டாரு. அப்னேரை மாத்திரம் இல்ல, 1 ராஜாக்கள் 2:5 கூட வாசி பாருங்க. சாவீது பின்னால சாலமோனுக்கு யோவாபு செஞ்ச தப்பை பத்தி சொல்றாரு. அமாசைங்கிற ஒரு படைத்தலைவனை கூட இவர் கொண்டு போட்டாரு. தாவீது ராஜாவுக்கு வலது கையாக நிஜமாக அவர் இருந்தாரு. இந்த சாணத்துக்கு வேற எவனும் வந்துடக்கூடாது. அதான் இப்ப ரொம்ப முக்கியமான காரியம் இவருக்கு. அதுக்காக இவர் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணாரு. கர்த்தருக்கு ஏற்காத காரியத்தெல்லாம் செஞ்சாரு. சாபத்துக்கு எதிராயிட்டது. இதுவே அவரை கொண்டு போட்டது என்று பார்க்கிறோம். வாசிங்க 1 ராஜாக்கள். செராயாவின் குமாரனாகிய யோவா இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளை நேரன் குமாரன் அப்னேரும் ஏத்தாரின் குமாரன் அமாசாவும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. எங்களை கொண்டு சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்தில் ரத்தத்தை நான் அறையிலுள்ள கச்சையிலும் தன் காலில் இந்த பாதரட்சைகளின் வழியிட்டேன். சில காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிருது, ரத்தம் சிந்தினதுக்கு ஏதுவாயிருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரத்த பலி ஆயிரும், அது பெரிய பரிபாவம் ஆயிரும். நம்ம அப்படி ஒரு காலம் செய்யக்கூடாது. நம்முடையது நமக்கு கர்த்தர் காத்து தருவார். அந்த நம்ம கடவுளுக்கு நம்ம சரியா பிரியமா இருப்போம்னா ஒண்ணு நடக்காது அப்படின்னு இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவா கலகம் பண்ணினார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு ரொம்ப நம்ம கலகம் பண்ணவே கூடாது. 1 ராஜாக்கள் 1:7 கூட நீங்க வாசி பாருங்க. 1 ராஜாக்கள் 1:7. அந்த அதேனியாவுக்கும் தெரியும், இந்த யோவாபுக்கும் தெரியும். தாவீது ராஜாவுக்கு பிற்பாடு சாலமோன் தான் அவருடைய பட்டத்துக்கு வரணுங்கிறது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. சாலமோன் தான் பட்டத்துக்கு வருவான்னு சொல்லி தாவீது ராஜாவும் வாக்கு கொடுத்திருந்தாருன்னு தெரியும். தெரிஞ்சிருந்த போதிலும்
அதை சூழ்ச்சி செய்து சூழ்ச்சிமம் பண்ணி சூழ்ச்சி செய்து அதை அபிவிருத்தி கொள்ளும் சொல்லி இந்த அதனியா தலையெடுத்தான். இவனுடைய துர ஆலோசனைக்கு இந்த யோகாப்பு உடந்தையா போனார்னு இதுல எழுதப்பட்டிருக்கிறது, போனார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கலகம் பண்ணுகிறது, ராஜாவுக்கு கலகமாக கலகம் பண்ணுகிறது, தேவனுக்கு உரமாக கலகம் பண்ணுகிறது கூட. வாசிங்க 1 ராஜாக்கள் 1:7. செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் யாரு? இந்த அதோனியா. ஆசாரியனாகிய அபியாத்தோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது கலகம் பண்ணுகிறது. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன போல கலகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், எழுத்து நிற்க கூடாதுன்னு சொன்னேன், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்படி துரோகம் பண்ணுகிறதும் பாவம். மனிதர்களுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நன்றி கொள்ற மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் துரோகம். நமக்கு நல்லது செஞ்சிருக்க அவங்களுக்கு ஒன்று நல்லது செய்யணும், செய்ய முடியாட்டா அமைதியாவது இருக்கணும். அவங்களுக்கு அந்த நன்றி மறந்து நன்றி கெட்டவர்களாய் மாறி நன்றி கொள்ளுகிற காரியத்தை நம்ம ஒரு நாளும் ஆண்டவருக்கும் செய்யக்கூடாது, யாருக்கும் செய்யக்கூடாது. அகிதாபேல் என்று ஒரு மனிதன் இருந்தான் என்றும் சொல்லி தேவன் அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக அந்த மனிதன் இருந்தார் என்றும், அவருடைய ஆலோசனை எல்லாம் தேவதூதனுக்கு ஒரு ஆலோசனை போல இருந்தது என்றும் சொல்லி பார்க்கலாம். இப்படி ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருந்தவர். ஒரு சுழற்சி உண்டான பொழுது தாவீது ராஜாவுக்கு வாழ்க்கையிலே ஒரு அப்சலோம் நிமித்தம் ஒரு புயல் உண்டான பொழுது, அவர் சிறுமைப்பட்டு போன பொழுது, அவர் சிங்காசனத்தில் இருக்க முடியாம அவர் ஓடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயமும் அவருக்கு உண்டான பொழுது, சிநேகிதனுக்கு துரோகம் பண்ணி இந்த அகித்தோப்பில் இந்த அப்சலோம் கூட சேர்ந்து உண்டை வீட்டுக்கே கண்டி தூக்குனா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவை கொல்றதுக்கு யுக்தி சொன்னா, யோசனை சொன்னா இந்த ஆளு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவரை வருத்தப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யூதாசு குறித்து எழுதுகிற பொழுது காட்டி கொடுத்த யூதாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, துரோகியாகி யூதாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப வருத்தமான காரியம். இதுக்கெல்லாம் நம்ம எப்பொழுதும் நம்மளை விலைக்கு காத்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம காத்துக்கணும். அறியாம கூட ஏதாவது ஒரு காரியம் கர்த்தரை துக்கப்படுத்துற மாதிரி நம்ம செஞ்சு விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இது இன்றைக்கு நமக்கு போதிக்கப்படலாம், இல்லை அது கேட்கிறவர்களுக்கு இது போதனையாக இருக்கலாம். இல்லை துணிஞ்சு பாவம் செஞ்சு அதனால ஒரு பெரிய சாபத்தை கட்டி கொண்டவங்க பெரிய பாதிப்பை பெற்று தன்னுடைய தப்பை உணர்ந்து கண்ணீர் விட்டு இருக்கிற யாரோ ஒருவர் அதை உணர்ந்து திரும்புறதுக்கு ஏதுவாக கூட அது இருக்கலாம். கர்த்தர் நிரந்தரமாக யாரையும் தள்ளிவிடுகிறவர் அல்ல என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால இப்போ பயந்துருக்கிறோம், எப்பவும் பயந்துருக்கிறோம் பாக்கியவான் அப்படின்னு தான் நீதிமொழிகள் 28:14 எழுதப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்கள், நீதிமொழிகள் 28:14 எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நாம் இப்பொழுது அப்படி இல்லை. ஒருவேளை தேவசமத்தில் இருக்கிற சிலராய நாம் அப்படி இல்லை. ஆனாலும் நாம் எச்சரிப்பாக கவனமாக நம்மளை இப்பொழுது காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கும் சேர்த்து இது சொல்லப்படுகிறது. தேவனை வருத்தப்படுத்தி துக்கப்படுத்தி ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தை இழந்து கிட்டகுமாரனை போல கண்ணீர் கம்பளமாக வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளோடு இருக்கிற யாரோ ஒருவருக்கு இது ஒரு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கூட சொல்லப்பட்டிருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். வாசிங்க நீதிமொழிகள் 28:14.
28:14. பிரபு நீதிமொழி 28:14 தானா? எப்பொழுதும் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விழுவான். ஆமா, சின்னதா நம்ம கிட்ட சில அறியாமல் தெரியாமல் தப்பு தண்டாக்கள் வருகிற பொழுது அவ்வப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோ அல்லது ஊழியக்காரர்களோ இல்லை நமக்கு அருமையானவர்களோ வேண்டாம்னு சொல்லுகிற பொழுது நம்ம கேட்காம இருந்தோம்னா அது ஒரு பெரிய தீங்களை கொண்டு விட்டுரும்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய தீமையில என்ன செஞ்சிடும், நம்மளை கொண்டு போய் விட்டுரும்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்தை கடன்படுத்தக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒன்று கூட இருதய கடினப்பட்டவங்க இல்லை, உணர்வில்லாதவங்க இல்லை. சின்ன குறைவுண்டாகும் பொழுதே கர்த்தர் நமக்கு புரிய வச்சிருவாரு, நமக்கு காட்டிடுவாரு. மகனே, நீ செஞ்சது அது கொஞ்சம் வாடிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது நல்ல ஒரு நிலையில் நம்ம ஆத்மா இருக்குன்னு அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தணும். அவ கடினப்படுத்துகிற பொழுது அது பெரிய ஒரு தீமையில கொண்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ எப்பவும் பயந்துருக்கணும், சரியா இருக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அப்பவும் பயந்துருக்கணும். ஏன்னா நம்ம மனுஷன் தானே, மாம்சத்தில் இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிறோம். சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள்லாம் எழுது மனிதர்களோ சாத்தானோ எப்படியாவது நம்ம காலை தட்டி விட்டுடலாம், நம்மளோட முகப்புற விழ வச்சிடலாம், ஏதாவது ஒரு தவறை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கி குற்றப்படுத்திடலான்னு இருக்கிற உலகம் தானே, மனிதர்களோடு தானே நம்ம வாழ்கிறோம். அதனால நம்ம எப்பவும் பயந்துருந்தோம்னா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நம்ம துக்கப்படுத்துகிறதை காரியம் எது ஒன்றும் அறிஞ்சாமல் கூட எனக்கு வந்துடாதபடி காத்துக்கொள்ளணும்னு நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு பயந்துருந்து அவருடைய கிருபைக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! கிருபை நம்மளை சூழ்ந்து இருந்துச்சுன்னா நம்ம பாதுகாக்கப்படுவோம். நீதிமொழி 29:1. அப்படி இல்லாம சொல்ல கேட்காம போய் சிக்கிக்கிடுறவங்களாக ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. அநேகர் சிக்கி கொண்டார்கள், விழுந்து போனார்கள். வருத்தமாக இருக்கிறது. மோசமாகாதபடிக்கு அவர்களை கர்த்தர் பாதுகாத்து உணர்வடைந்து அவர்கள் தேவனண்டைக்கு திரும்பி வருகிறது சரியா இருக்கும். வாசிக்கலாம். நீதிமொழி 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் ஆண்டவர் திடீர்னு சின்ன காரியங்களுக்காக யாரையும் ஒரு கடினமாக தண்டிச்சு விடுறதும் இல்லை, ஒரு கடினமான காரியங்கள் அவங்களுக்கு உண்டாக முடியாத செய்கிறவங்க இல்லைன்னு நான் பார்க்குறோம். ஆனாலும் சொல்லி கேட்கலன்னா நாமளே அதுக்கு காரணமாயிருவோம். அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. ஆனபடினால் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற நாம் எப்பொழுதும் பயந்திருந்து பயபக்தியோடு கூட இருந்தேன், மிகுந்த கவனம் எச்சரிக்கையுமாக இருந்தேன். தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் அறியாமல் கூட என்னோட வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு என் தேவனே என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜீவிக்கிறவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய காரியமாக இருக்கிறது. ஆனபடினால அதை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் என்னதென்று கொஞ்சம் பார்ப்பதற்கு இரவனாகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பாராட்டின அந்த அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவமாக. ஒருவேளை மனக்கடினத்தினால் அறிந்து தீமையில் விழுந்து விட்டவர்களும் இதை கேட்கிற பொழுது தாங்கள் செய்த தப்புதங்களை உணர்ந்து துக்கப்படுத்தின அந்த தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக, அவர் நிமித்த துக்கப்பட்ட தேவன் அவர் நிமித்த சந்தோஷப்படும்படியாக அவர்கள் திரும்புவதற்கும் இந்த வார்த்தைகளும் வசனங்களும் நமக்கும் கேட்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக. சோதர ஆண்டவரே,